டேய் என்னடா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க, நீதி வென்றது தர்மம் வென்றதுன்னு புரியல எனக்கு. 2 கேள்வி கேட்டுச்சு உச்ச நீதிமன்றத்துல. என்ன கேள்வி கேட்டுச்சு? மாவட்ட நிர்வாகம் எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க அந்த இடத்துல? அது மாநில தலைவர்கள் ஒரு கட்சி சார்பா ஒரு கூட்டம் நடத்தும் போது பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு இது இருக்கு, நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் வழக்கத்துல உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி வந்த கூட்டத்தை பத்தி சொல்லியாச்சு. சோ அதுக்கும் கோர்ட் ஒத்துக்குச்சு. 2வது கேள்வி என்ன? அத்தனை பேருக்கு எப்படி நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் சொல்லியாச்சு. 220 பேர் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து கூட்டிட்டு பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வந்த மருத்துவர்களை வச்சு மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட அந்த உடல்கூறாவை செஞ்சுட்டோம் அப்படிங்கறதையும் விளக்கம் கொடுத்தாங்க. அதுல கோர்ட் ஒத்துக்குச்சு. இதுல ஃபயர் விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஆம்புலன்ஸ்ல வெஹிக்கிள் நம்பர் இல்ல, செந்தில் பாலாஜி போட்டோ ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணீங்களே, அத நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு, உங்க அண்ணனை சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து 2 பேரும் பேச வச்சிருக்கீங்க பாருங்க. அதுல ஒரு ஆள் குறிப்பா சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த அப்பா, அந்த புள்ளியோட அப்பா, அந்த புள்ளியோட வயசே அந்த அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அந்த புள்ளைய விட்டுட்டு போய், அந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் அந்த அப்பா பல வருஷம் ஆச்சு. அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க, என்ன காசு கொடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க அதெல்லாம் தெரியல. அது உங்க இஷ்டம், என்னமோ பண்ணிட்டீங்க போங்க. அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. அதை எல்லாத்தையும் கேட்டிருக்கு. இன்னும் நீதிமன்றம் எந்த பதிலும் சொல்லல. இது எல்லாமே ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும்தான். உச்ச நீதிமன்றத்துல நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும்தான். புரியுதா? அப்புறம் இன்னொன்னு, நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தவைக்குங்கிறது ஒரு கட்சி, அதோட தொண்டர்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்களாம் பலியாடுகள். புரிஞ்சுக்கோங்க, என்னது பலியாடுகள். பனையூர்ல மெயின் ஆபீஸ் இருக்கு, மாவட்டமா பிரான்ச் ஆபீஸ் வச்சிருக்காங்க. யாரு? உங்க அண்ணன் தான். அந்த மாவட்ட ஆபீஸ்ல இருந்து அப்பப்போ ஒரு ஆளை தூக்கிக்கிறது பலிகடாவா. இப்போ கரூர்ல மாவட்ட செயலாளர் மதியழகனை தூக்குனாங்கல்ல, அவருதான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லிட்டு புஷியானது ஓடி போனார் பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்ப இந்த 2 பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து உங்களை நம்பி வந்த 2 பேரை பலிகடா ஆக்கியிருக்கீங்க. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் உங்க அண்ணன் யாரையாவது ஒருத்தர் பலிகடாவை தூக்கி போட்டு மிரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் போயிட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொண்டு போய் கொடுங்க கோர்ட்ல. என்ன பண்ணோம்? உச்சநீதிமன்றத்துல நல்லா சுத்தில நங்கன்னு மண்டையில கொட்ட போறாங்க. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க. இதோட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். சென்னை உச்சநீதிமன்றம் கிடையாது, அது டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றம். சென்னையில இருக்கிறது என்ன? உயர் நீதிமன்றம். புரிஞ்சுக்கோங்கடா தற்குறிகளா. நீங்க சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கட்சி தொண்டர்கள் இல்லை, நீங்க பலிகடாக்கள். ஆட்டு மந்தையில் இருக்கிற பலிகடாக்கள். உங்களை அப்பப்ப தூக்கிட்டு போட்டு மிதிச்சுக்குவாங்க, உங்க தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா?